Swayam Prabha. Digital India. Educated India. அந்த மாதிரி எதையாவது ஒரு கோயிலை எடுத்து அதனுடைய அளவுகளை முழுமையாக எடுத்து இந்த சூத்திரங்களோட ஒப்பிட்டு பார்த்தால் இதனுடைய விளக்கம் தெளிவாக உங்களுக்கு வந்துடும். அது எந்த நிலை விமானமாக இருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான ஃபார்முலா இதில் கிடச்சிச்சினாக்கா அது 7 நிலையாக இருந்தால் 7 நிலையான ஃபார்முலா ஒத்துக்குங்க அந்த சூத்திரத்தை. 9 நிலையாக இருந்தால் 9 நிலைக்கான சூத்திரத்தை எடுத்துங்க. 5 நிலையாக இருந்தால் 5 நிலைக்கான சூத்திரத்தை எடுத்து அந்த அளவுகளை எடுத்து ஒத்துட்டு பார்த்தீங்கன்னா கூடவே அந்த கட்டிடக்கலையினுடைய மாதிரி, அதாவது எந்த ராஜாவோட மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ ராசசிம்மன்னா நீங்கள் சொன்ன நம்ம கைலாசநாதர் கோயில் திருவருகை, மற்ற கோயில் தான் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் தஞ்சாவூருக்கும் ஒரே மாதிரியான ஒரு கட்டிட அமைப்பு. அந்த மாதிரி எந்த கலை இருக்கோ அதை கூட சேர்த்து வச்சு பார்த்துக்கலாம் அதில். அதனால் ஏதோ ஒரு கோவிலை நீங்கள் இதுக்கு ஒரு மாதிரியாக அளவுகளை எடுத்து கோர்த்து சரியாக தான் நீங்கள் பார்க்கணும். அதுதான் இதுவரையும் யாருமே அந்த கேள்வி இதுவரையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துருக்கீங்கன்னு மேடமும் கேட்கல, இதுவரையும் அவங்களும் ஒன்றும் கேட்கல. பாதத்தில் 2 அடுக்கு வரும் அதில், அதுக்குள்ளே பிரிச்சுக்கணும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் பண்ணிங்கன்னா, இந்த கோவிலை நீங்கள் ஒரு கோவிலை எடுத்து அளவுகள் கொண்டீங்கன்னாக்கா அதனுடைய தெளிவு உங்களுக்கு அதில் தெரிஞ்சிடும். கொண்ட அளவுகளை எதை மட்டும் அவங்க பிரித்து 2ஆக எடுத்துருக்குறாங்க அப்படின்றது. அது உயரம் ஒரே விகாரம் ஒரே உயரமாக இருந்தால் விகாரமாக இருக்கும். அவ்வளோ உயரத்துக்கு வெறும் பித்தி சுவராக இருந்ததுன்னா அது விகாரமாக இருக்குன்னா அந்த 2 நிலையை அதை கொண்டு வராங்க. அதனால் ஏன்னா அந்த கால்புறவான்னு சொல்லக்கூடிய கோயிலுடைய அகலம்ன்றது ரொம்ப பெருசு. அது கால்புற அகலத்துக்கு உயரம் கொண்டு போக முடியாது. நீங்கள் 1 நிலை விமானம் 2 நிலை விமானம்லாம் நடத்தும்போது கால்புறாய் மாதிரி 2 பங்கு 1 பங்கு வச்சுட்டு கால்புறாய் மூஷா கொடுத்துட்டு அது மேலே கொண்டு போகணும். இங்கே அந்த கால்புறாய் மூஷா கொடுக்க முடியாது. கீழே இந்த மொத்த பாகத்தை பிரித்து கீழே எல்லாத்தையும் கீழே இருந்து என்னுடைய உயரத்தை குறைச்சிட்டு போயிடுறாங்க. நிலைகள் அதிகமாக கால்புறவாய் என்னவா தூக்கி வச்சு அதுக்கு மேலே 1.5 பங்கு வைக்கிறதுன்றதெல்லாம் இங்கே பிரிச்சுட்டே போயிடுவாங்க. எல்லாமே இங்கேருந்தே பிரிச்சுட்டு போகிறாங்க ஒன்று ஒன்றுமே. இது இன்னும் தெளிவானா கோபுரங்கள் தலைப்பு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எப்படி அந்த இது கொண்டு வராங்கன்னு அதில் நம்ம அதை பார்த்துக்கலாம். அதில் கோபுரங்கள் அடுத்த அங்கே முடியும் 13 நிலை. இப்போ அந்த 13 நிலை விமானத்துக்கு நீங்கள் அந்த சூத்திரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபார்முலா அங்கே இருக்கக்கூடிய அளவுகளை எடுத்து இந்த 13 நிலை விமானத்தினுடைய சூத்திரங்களை ஒத்துட்டு வருதான்னு பார்த்தாலே தட் இஸ் ஓவர். அது 16 பார்த்தோமா நம்ம 13 தான். 13 நிலை கொடுத்துருக்காங்களா? அது ஒரு சிலர் எண்ணி பார்த்துட்டு 14ன்னு சொல்கிறாங்க. 2 இருக்குது. அதை விட்டு மேலே போங்க. 14 மொத்தம். அப்போ ஒரு தெளிவான ஒரு அளவுகள் எடுத்து அதனோட ஒட்டு பார்த்தோம்னா இதனுடைய சூத்திரங்கள் நமக்கு தெளிவாகிடும். ஸோ நம்ம மனசை விட்டும் அகலாது. ஏதாவது ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்க இல்லை அதை தீசிஸாக எடுக்கிறவங்க அதை எடுத்து எழுதினாலும் அதுக்கான உதவிகள் நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த 12வது நிலைக்கு கொடுக்கப்பட்டுள்ள முதல் நிலையிலேருந்து 12 நிலைக்கு கொடுக்கப்பட்ட உயரத்தை எடுத்து 13வது நிலையினுடைய உயரத்தை கணக்கிட்டு அதனுடன் சேர்த்து 13 நிலையெல்லாம் மாற்றிக்கணும். இங்கே பாதம் சரணம் கொடுத்துட்டாங்க, ஏன் முதல் நிலை கொடுக்கல? கொஞ்சம் யோசிங்க. முதல் நிலை கீழே இருந்து என்ன நம்ம கொண்டு போகிறோமோ அதை அப்படியே நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்றது. அந்த மேலே உயரம் ஏற அந்த உயரத்தை கீழே இங்கே பிரிச்சுக்கிறாங்க. அதே அளவு முதல் நிலையிலுடைய பாதம் அடுத்த நிலைக்கு பாதமாக வருது, அரை பங்கு குறையுது, 1/4 பங்கு குறையுதுன்றது. நம்ம அந்த பாதத்தை மட்டுமே சென்ற வகுப்பில் பார்த்த மாதிரி பார்த்துட்டே வந்தோம்னா எவ்வளோ விகிதாச்சாரத்தில் குறைக்கிறாங்க, பிரஸ்தரம் எவ்வளோ விகிதாச்சாரத்தில் குறைக்கிறாங்கன்றது பார்த்துட்டே வந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது விடுபட்டால் அதனுடைய அடிப்படையிலே அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இது 13 நிலைகள்
உண்டான சூத்திரம். அடுத்தது டாப் மோஸ்ட், அதாவது உத்தமபட்சமாக 16 நிலைகள்னு சொல்லக்கூடிய அந்த 16வது நிலைகளினுடைய விமானத்தினுடைய பங்குமான விஷயம். இதில் சென்ற வகுப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா விமானத்துக்குமே எல்லா பங்குமானமே நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆறாந்திரம் எவ்வளவு, இது எவ்வளோன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இங்கே இதில் சொல்லலை. ஏன்னா அது போதும் உங்களுக்கு. ஆறாந்திரம் பிரிக்கிறதுன்றது, பஞ்சரம் பிரிக்கிறன்றது, பங்குமானம் பிரிக்கிறதுன்னு தெரியும். ஆனால் இதில் இந்த 2-3 விஷயத்துலையுமே இந்த நிலைக்கான சூத்திரத்தால் மறைச்சி வச்சுருந்தாங்க இல்லையா, அதனால் வெளிக்கொண்டு வந்தது. இப்போ 16 முழுசாக படிக்கணும். 16 முழுசாக படிக்கணும். ஏன்னா டாப் மோஸ்ட் இது. இதில் இந்த 16 நிலைக்கான அந்த உள் விஸ்தாரம் பிரிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா சோடசம்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா 16. சமஸ்கிருதத்தில் சோடசம் 16 பட்டைகள். பல்லவர்கள் காலத்தில் வடிவமைக்கப்பட்ட லிங்கங்களில் அதிகமாக சோடச லிங்கங்கள் இருக்கும். பல்லவர்கள் காலத்தில் வழிபாட்டுக்கு கொண்டு வந்த லிங்கங்கள் நிறையா 16 பட்டைகளுடையதாக இருக்கும், சோடசமாக இருக்கும். அது இந்த 16 நிலை விமானத்தினுடைய உள் விஸ்தாரம் பிரிக்கும்போது அவங்களுடைய கூற்றிலே ஒரு சில மாற்று கருத்து இருக்குது. அவங்க சொல்லியிருக்க ஒரு செய்தியில் 5 அலிந்தங்களுடன் 5 ஹாரங்களுடன் கூடிய கிரகபிண்டிக்கு சமமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. 5 அலிந்தம், 5 கிரகபிண்டி, 5 ஹாரம், அப்படி சொல்கிறாங்க. அப்போ கிரகப்பிண்டி அலிந்தத்துக்கும் ஆரத்துக்கும் சமமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே வரியில் கீழே என்ன சொல்கிறாங்கன்னா கர்ப்பகிரகத்திற்கு சமமுள்ள கிரகபிண்டியானது 4 பாகம் உள்ளதாக இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அப்போ கர்ப்பகிரகம் 4ன்னு எடுத்தால் கிரகபிண்டி 4ன்னு போகுது. ஆனால் மேல் வரியில் என்ன சொல்கிறாங்கன்னா 5 அலிந்தும் 5 ஹாரம் இருக்கணும், அதுக்கு சமமான கிரகபிண்டி இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஏதோ ஒரு டிரான்ஸ்லேஷன், அதாவது மாற்றி சொல்லும்போது ஏதோ ஒரு குறையல் இருக்குது. அது நம்ம நடைமுறையில் தான் நம்ம அதை கொண்டு வர முடியும். ஏன்னா 5 பங்கு அலிந்தம் 5 பங்கு ஹாரம் போனால் கருவறை சின்னதாக போயிடுது. கருவறை அளவு ரொம்ப சிறிய அளவு தான் வரும். அப்போ அதை நம்ம நடைமுறை செய்யும்போதும் அதை நம்ம முடிவு செய்ய வேண்டும். இதில் நம்ம அடிப்படையாக கொள்ள வேண்டியது என்னன்னா இடையில் அலிந்தம் என்ற ஒரு சுவர் நடுவில் தேவை. விமானங்கள் அகலமாக உயரமாக இடையில் சுவர் ஒன்று வேண்டும். அதுக்கு பேர் அலிந்தம், குட்டியம். சுவர் பெருசாக போனால் குட்டியம், நடுவில் இல்லை அலிந்தம். அப்போ 5 பங்கு ஹாரம் உள்ளதாக எடுத்துக்கிறதா இல்லை 5 ஹாரமாக எடுத்துக்கிறதான்றது அந்த இடத்துல தெளிவுபடுத்தப்படலை. 5 ஹாரங்களும் 5 அலிந்தங்களும் கூடிய கிரகபிண்டியானது அதுக்கு சமமாக இருக்கணுன்றாங்க. அப்போ இது 5 அது 5னா கிரகபிண்டி 5 வரணும். ஆனால் அடுத்துக்கே என்ன சொல்கிறாங்கன்னா கிரகபிண்டி கர்ப்பகிரகத்துக்கு சமமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. கர்ப்பகிரகம் 4 பங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 2 விதமான செய்தி அங்கே இருக்கிறதுனால அதை நம்ம தெளிவுபடுத்திக்க முடியல. ஆனால் நமக்கு தேவை செயல்படுத்தும் போது ஏதோ ஒரு இடத்த நம்ம செயல்படுத்த போகிறோம். சரிங்களா? அலிந்தத்துக்கும் துவாரபிண்டிக்கும். ஆமாம், இது வரைக்கும் இல்லை. அது 14 எடுத்துக்கிறாங்களான்னு தெரியல. தஞ்சையை பொறுத்த வரைக்கும் சேர்க்கணும்னா இல்லை சொல்லிட்டுருக்கோம். இந்த 16 நிலைக்கு மேலே போக போக, கீழ்நிலையிலேருந்து மேலே போக போக ஒவ்வொரு நிலையிலையும் இத்தனை பஞ்சரங்கள் வரணும், இவ்வளவு கர்ணக்கூடுகள் வரணும், இவ்வளவு கோஷ்டங்கள் வரணும்னு ஒரு நிலையில சொல்கிறாங்க. ஒரு நிலையில் சொல்லிவிட்டு திரும்பி எண்ணிக்கையில் மாற்றம் வருதுன்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் அதே எண்ணிக்கையை தான் நீங்கள் மேலே வரைக்கும் கொண்டு போகணும். இப்போ முதல் நிலையில் என்ன சொல்கிறான்னு கேட்டாக்கா ஆதிபூமி கீழே இல்லையா. முதல் நிலைக்கு போகும்போது 28 சாலைகள், பக்கம் 14 பாருங்கள். ஃபஸ்ட்டில் 28 சாலைகள்
4 கர்ணகூடங்கள், 32 பஞ்சரங்கள், 64 ஆராந்திரங்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ முதல்ல நீங்கள் அதை உள்வாங்கணும். இப்போ 28 சாலைகள் வேணும்னா 4 பக்கத்துக்கு 28னா ஒரு பக்கத்துக்கு எத்தனை வேணும்? 7 சாலை ஒரு பக்கத்துக்கு இருக்கணும். 4 கர்ணகுடம் சரி, 4 கோடியில் வந்துடும். அது 32 பஞ்சரம் வேணும். அப்போ ஒரு பக்கத்துக்கு 8 பஞ்சரம் வேணும். அப்போ 7 சாலை வந்தாலே 7 சாலைக்கு இடையில ஒரு பஞ்சரம் போட்டால் 8, 32 வந்துடுது. மீதி இருக்கிறது ஆராந்திரம், 64 ஆராந்திரம் கேட்குறாங்க. அப்போ 8 பஞ்சரத்துக்கு ஒரு பஞ்சரத்துக்கு 2 ஆராந்திரம் வச்சாக்கா 8 2 16, 4 16 64. புரியுதா சார்? அந்த பேஜ் நம்பர் 14 28 சாலைகள் சொல்கிறோம். அந்த நிலையில் 28 சாலைகள், ஒரு பக்கத்துக்கு 7 சாலை வேணும், 8 பஞ்சரம் வேணும், 16 ஹாராந்திரம் வேணும், 4 கர்ணக்கூடு, 2 கர்ணக்கூடு ஒரு பக்கத்துக்கு வேணும். இப்போ இந்த மாதிரி பிரிக்கணும் அவங்க கொடுத்துருக்கிற அந்த கூறுகளை. 32 கூறுகள், 30 கூறுகள், 28 கூறுகள், 26 கூறு. இதை 2 கூறாக குறைச்சிட்டே போகிறாங்க. மேலே போகிற வரைக்கும் 2 தான் குறைச்சிட்டு போயிட்டே இருக்காங்க, 16 நிலை வரைக்கும். அந்த குறைக்கப்பட்ட விஷயம் எந்த பகுதியில் குறைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த அகலத்தை குறைச்சிக்கிறீங்க. கோஷ்டத்தில் குறைச்சிருக்காங்களா, மத்திய கோஷ்டம் ஒரு 2 பங்கு, மேலே 2 பங்கு 1 பங்குன்னு ஆக்குவாங்க, இல்லை கோஷ்டங்கள் எல்லாமே 2 பங்குன்றதை 1 பங்கு ஆக்குவாங்க. இதுதான் இதில் இருக்கிற வித்தியாசம். எங்கேயும் மாற்றம் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் போயிட்டு தான் இருக்கணும். அவங்க எங்கே போய் சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா 9வது நிலையில் போய் தான் மாற்றுறாங்க. அதை அஞ்சலியா ஆனால் இதில் எண்ணிக்கை மாற்றலை இல்லையா? எண்ணிக்கையில் மாற்றம் வரல. எண்ணிக்கையில் மாற்றம் வரல. அந்த எண்ணிக்கையில் மாற்றத்தை சொல்லியிருந்தா வரைக்கும் தான் நீங்கள் மாற்றணும், இல்லைன்னா மாற்றம் இல்லைல்ல. முதல் நிலையில் இவ்வளோ வேணும்னு கீழே சொல்லிட்டாங்க. அது அடுத்த நிலையில் எங்கே போயிட்டு மாற்றுறாங்களோ அது வரைக்கும் இதே விகிதாச்சாரம் தான் பிரிச்சுக்கிட்டு இதே என்ன அங்கங்கள் அப்படியே தான் போகணும். நமக்கு அது மாறக்கூடாது. அது 8 9 8ஆம் நிலை வரைக்கும் அப்படியே தான் போகிறாங்க. பக்கம் 16 பாருங்கள், வரிசை எண் 10 வந்து தான் மாற்றுறாங்க. கீழே என்ன சொல்கிறாங்கனாக்கா, இவ்விதம் கல்பிக்கப்பட்டிருக்கும் 9வது தளத்தில் 20 கோஷ்டங்களும் 4 கூடங்களும் 12 பஞ்சங்களும் கல்பிக்க வேண்டும் சொல்கிறாங்க. பக்கம் 16 சீரியல் நம்பர் 10 பாருங்கள். நான் கீழ் வரியை படிக்கிறேன், படம் போடுறதுக்கு மேல் இருக்க வரியை படிக்கிறேன். இவ்விதம் மேலே ஃபார்முலா சொல்லியிருக்காங்க, 18 பாகங்களாக பிரித்து அதை பிரிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் கீழே என்ன நான் சொல்கிறேன்னாக்கா, எனக்கு இத்தனை வேணும்னு சொல்கிறேன். என்ன வேணும்னு கேட்குறேன், 4 கர்ணக்கூடம் கொடுங்க, 20 கோஷ்டம் கொடுங்க, 12 பஞ்சரம் கொடுங்கன்னு கேட்குறேன் நான். அப்போ 20 கோஷ்டம் நம்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பக்கத்துக்கு 5 கோஷ்டம், இதுவரையும் 7 கோஷ்டமாக இருந்தது, அந்த 9 5 ஆகிடுது, 2 குறைஞ்சி போகுது. இங்கே கோஷ்டம் கொடுக்கும்போது பஞ்சரத்தை வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா 12 பஞ்சரம் கேட்குறாங்க. அந்த இடத்துல ஒரு அச்சுப்பழி இருக்குது. ஏன்னா 5 கோஷ்டத்துக்கும் இடையில பஞ்சரம் வந்தாலே அவங்க 12 பஞ்சரம் தான் வேணும்னு ஃபார்முலா சொல்கிறாங்க. அப்போ ஒரு பக்கத்துக்கு 3 பஞ்சரம் தான் நம்ம போட முடியும். 12 பஞ்சரம்னாக்கா ஒரு பக்கத்துக்கு 3 தான் வரும். 4 3 12 இல்லைங்களா? ஒரு பக்கத்துக்கு போனால் 4 12. அப்போ இங்கே ஆனால் இருக்கிறது 5 கோஷ்டம் இருக்குது. அப்போ எவ்வளோன்னா 6 பஞ்சரம் வரும் அதில். இப்போ ஆறாந்திரம் அவங்க கொடுத்துருக்க ஃபார்முலா படி பார்த்தாக்கா ஆறாந்திரம் இவ்வளோ வரும்னு சொல்லியிருக்காங்க, பஞ்சரம் இவ்வளோ வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கூறுகள் 18 பிரிக்கணுன்றாங்க. கோஷ்டம் ஒரு 1 2 பங்குன்னு சொல்கிறாங்க, கர்ணக்கூட 1 பங்குன்னு சொல்லி பிரிக்கும்போது பார்த்தா அப்போ அந்த இடத்துல அந்த 12ன்றது தவறு. 24 பஞ்சரம் வர்றதுக்கு 12 பஞ்சரம் வந்துருக்கு. அந்த 20 கோஷ்டங்கள் 4 கூடங்கள் 12 பஞ்சங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா
24ன்னு மாற்றிக்கணும். ஏன்னா மேலே என்ன சொல்லிட்டாங்க பாருங்கள், ஃபார்முலாவில் அரை பாக அளவில் பஞ்சரத்தை கல்பிக்க வேண்டும், அதன் 2 பக்கங்களிலும் அரை பங்கு அளவில் ஹாராந்தரத்தை கல்பிக்க வேண்டும். பஞ்சரமும் கொடுக்கணும், அது பக்கத்தில் ஹாராந்தரமும் கொடுக்க சொல்லிட்டான். புத்திமானாக இருப்பவன் கூடம் கோஷ்டம் இவைகளின் நடுவில், கூடம்னா கர்ணக்கூடம், கோஷ்டம் தான் இருக்குது, இவைகளின் நடுவில் கோஷ்டங்கள் மத்தியிலுமே அரைபாக அளவில் பஞ்சரத்தை கல்பிக்க வேண்டும். அப்போ அரை பங்கு நீ பஞ்சரம் வச்சுக்க, கூடம் கோஷ்டத்துக்கு நடுவில், மத்திய கோஷ்டம் எல்லாத்துக்கு நடுவில் வச்சுக்க. அதில் என்ன பண்ணுறான், முறையறிந்தவன் பஞ்சரத்தில் அரை பங்கு அளவில் ஹாராந்தரத்தை கல்பிக்க வேண்டும்ன்றான். அப்போ 1/4 பங்கு ஹாராந்தரம், அரை பங்கு பஞ்சரம், கூடம் கோஷ்டம் இடையில் பஞ்சரம் வரணும்னு சொல்லிட்டான். ஆனால் இங்கே எண்ணிக்கையை சொல்லும்போது கொஞ்சம் தவறாக வந்து போச்சு, அது மாற்றம் செய்யப்பட்டதில் வந்த தவறாக இருக்கும் நமக்கு. அப்போ இந்த சூத்திரப்படி நாங்கள் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இத்தனை பஞ்சரம் நமக்கு வருது, இவ்வளவு ஹாராந்தரம் வருது, கர்ணகூடம் கோஷ்டங்கள் வருது. அப்போ அதில் அந்த 9ஆம் நிலைக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா மாற்றம் செய்யலை, 11ஆம் நிலைக்கு போகிறாங்க. அதே பக்கத்தில் ஹெட்டிங் நம்பர் 12 பாருங்கள். அங்கே என்ன செய்கிறாங்கனாக்கா 11ஆவது தளத்தில் வந்து 12 சாலை 4 கூடம் 16 பஞ்சரம் வேணும், 32 ஹாராந்தரம் வேணும்னு சொல்கிறார். அங்கே வந்து எனக்கு ஃபார்முலா மாற்றுறார். 9, 10, 11 3 ஒரே ஸ்டைலில் வந்துட்டு 12ஆவது நிலை 11ஆம் நிலை வரும்போது மாற்றுறாரு. 11 வரும்போது 9, 10 மட்டும் ஒரே இது, 11 வந்து மாற்றுறாரு. அப்போ இங்கே சாலை வந்து 12 சாலை கேட்குறாரு. அப்போனா ஒரு பக்கத்துக்கு 3 சாலை ஆகிடுது. 7, 5 ஆச்சு, 5 இப்போ 3 ஆகுது. கீழே இருந்து 9 நிலை வரைக்கும் 8 நிலை வரைக்கும் 7 சாலைகள் வந்தது. அப்புறம் 5 சாலைகள் ஆச்சு, இப்போ 3 சாலைகளாக மாறுது இல்லையா? 4 கூடம் தான், 16 பஞ்சரம், ஒரு பக்கத்துக்கு 4 பஞ்சரம், 3 சாலை வந்தாலே 4 பஞ்சரம் வந்துடும், அதில் மாற்றம் இல்லை. 16, அதில் பாதி ஹாராந்தரம். இங்கே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மத்திய சாலை 2 பக்கத்தில் இருக்கிறது 2 பெருசாக காமிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மத்தியது பெருசாக இருக்கும், பக்கத்தில் இருக்கக்கூடிய பச்சை சாலை 2 பக்கத்தில் வரக்கூடிய பச்சை சாலைகள்ன்றது சிறிதாக இருக்கும். இங்கே மத்திய சாலை பெருசாக்கி பக்கத்தில் வரக்கூடியது சின்னதாக காமிச்சிருக்காங்க. அதில் புரியுதுங்களா? அதிலிருந்து 11, 12, 13 இந்த 3 நிலைகளும் அதையே சூத்திரத்தில் செல்ல வேண்டும். அடுத்தது 14ஆவது நிலத்தில் வந்து மாற்றுறாங்க. 14ஆவது நிலை பக்கம் 17 சீரியல் நம்பர் 15 பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு 4 சாலை போதும், 16 பஞ்சரம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 4 சாலைன்னும் போது ஒரு சாலையாகிடுது. இங்கே வந்து 7, 5, 3 இப்போ 1 வந்துடுச்சு, 14க்கு 1 வந்துடுச்சு. அப்போ பஞ்சரம் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா 16 பஞ்சரம் கேட்குறாங்க. அப்போ ஒரு பக்கத்துக்கு 4 பஞ்சரம் வேணும். அப்போ அந்த கோஷ்டம் கொடுத்துருந்த இடம் அகலமாக இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல 2 பஞ்சரமாக போட்டுக்குன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. மைய கோஷ்டம் ஒன்றாக்கியாச்சு. இப்போ பச்சை கோஷ்டம் வந்து இல்லையா, அது பஞ்சரத்தையும் போட முடியாது, கோஷ்டத்தையும் போட முடியாது, இருக்கிறதுனால 2 பஞ்சரமாக போட்டு 4 பஞ்சரம் ஒரு பக்கத்துக்கு. புரியுதுங்களா? 8 ஹாராந்தரம் கோடம் வச்சுக்கிட்டு அப்போ 2 ஆக்குறாங்க அந்த இடத்துல. புரியுதா? அப்போ 14ஆவது நிலத்தில் போய் தான் ஒரு நிலையை ஒரு கோஷ்டமமாகவும் 2 பஞ்சரமாகவும் மாறுகிறது. அடுத்தது 15 என்னதுன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பஞ்சரம் ஆகிடுது. அது ஒரே பஞ்சரம் ஆக்கிடுறாங்க. 2 பஞ்சரன்றது ஒரே பஞ்சரம் ஆக்கிடுறாங்க. அதில் ஒரு கோஷ்டம் 2 பஞ்சரம் கர்ணக்கூடம், அவ்வளோதான். இது சாதாரணமாக நம்ம 2 நிலை விமானம் பார்த்தோம் இல்லைங்களா, அதனுடைய கடைசி ஃபார்முலா இது. 2 நிலை விமானம் போடும்போது பஞ்சரம் கர்ணக்கூடு பஞ்சரம் சாலை இருக்கும், அது அந்த ஃபார்முலா இங்கே இது வந்து போகுது. அப்போ ஒவ்வொரு நிலை கூட கூட பஞ்சரமும் கோஷ்டமும் பஞ்சரமும் கோஷ்டமும் பஞ்சரமும் கோஷ்டமும் கூடிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். அதில் சரிதான்ல? அதில் அப்போ ஒரு தளத்தினுடைய எண்ணிக்கைகள் மாற்றணும். அந்த அங்கங்கள்னு சொல்லக்கூடிய கர்ணக்கூடு கோஷ்டம் பஞ்சரம் ஆராந்தரம் இவங்களுடைய எண்ணிக்கைகள் மாற்றம் சொல்லும்போது தான் நீங்கள் மாற்றம் வரணும். அது வரைக்கும் முதல்ல என்ன சொன்னாங்களோ அதே தான் மேலே வரைக்கும் நம்ம அமைச்சிக்கிட்டே வரணும்.
அது எந்த ஸ்டேஜில் மாற்றணும்னு சொல்கிறாங்களோ அங்கே வந்து தான் நம்ம மாற்றணும். அதை நம்ம புரியுதுங்களா? இது உயரத்துக்கு வராங்க, இதுக்கு தனியாக கொடுத்துட்டாங்க ஃபார்முலாவே. 200 பாகம். இது படிக்கிறது நம்ம இதுவாக நினைக்கிறோம்ல, ஒரு கொஞ்சம் இந்த பேஜை விட்டு கொஞ்சம் வெளில வாங்க. இது படிக்கிறதுக்கு 200 பாகம். அங்கே 200 பாகம்னா நீங்கள் 200 அடி கோயில்னால் 200 பாகம் ஈஸி. 200 அடி கோயில் கட்டணும்னா 200 பாகம் ஈஸி. நமக்கு 200 அடிக்கு கோயில்ன்றது நம்ம அடின்றது நம்ம இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். அவங்க முழக்கோல் அளவு வச்சு அவங்க அந்த தேவாங்குளம் கணக்கு வச்சு பிரிச்சிருப்பாங்கன்னு வச்சுங்க. இது இந்த பாகத்தை ஒவ்வொரு உயரத்துக்கும் பிரிக்கணும். இப்போ சரணம் அப்படின்னு அந்த ஒரு பாகம் பிரிச்சிட்டிங்கன்னா அந்த சரணத்தில் உள்ள உள்பாகங்கள் அங்கங்கள் பிரிக்கணும். அதில் பாதம் எவ்வளவு, பலகை எவ்வளவு, கால் எவ்வளவு, வீரகண்டம் எவ்வளவு, போதியில் எவ்வளவு அப்படின்னு அதில் உள்ள பாகங்கள். அப்புறம் மஞ்சம். மஞ்சம்னா அது இடையில் வரக்கூடிய உத்தரம், எழுதம், கம்புதெல்லாம் இதெல்லாம் அதில் வரும். இது ஒன்றுக்கும் விமானம் உயரம் பிரிக்கணும். நீங்கள் உடம்பத்தமாக இப்போ தராதளம் அதிஷ்டானத்தின் உயரம் 7 பாகம் நம்ம போட்டுறோம், 7 பாகம். ஆனால் அந்த என்ன பண்ணணும், நீங்கள் அதிஷ்டானத்தினுடைய சேப்டரில் போய் அதில் பத்மம் எவ்வளோ, கம்பு எவ்வளோ, உபானம் எவ்வளோ, இதெல்லாம் அதை பிரிக்கணும். அந்த பங்குமானத்தை அதை பிரிக்கணும். அதுக்கு எத்தனை பங்குன்னு கொடுத்துருக்கேன், அது பங்குமானம் தான் கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் உங்கள் அதிஷ்டானம் வந்து முழு அளவாக அங்கே இல்லை, ஒரு 5 அடி இருக்குது அதிஷ்டானம்னு சொன்னால் அந்த 5 அடியை எத்தனை விதமான அதிஷ்டானம் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம முதல்ல அதிஷ்டானன்ற சாப்டரில் பார்த்துருக்கோம். அதில் எந்த வகையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அது அந்த 5 அடியை அத்தனை பாகங்களாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் பாகம் பிரிச்சுக்கிட்டு வரணும். பங்கு பிரிக்கிற வேலை தான் பெரிய வேலை. இது படிக்கிறதுன்றது இது ஒரு சின்ன ஒரு பேஜில் முடிஞ்சது. அதை பங்கு பிரிக்கணும். அந்த பாகம் பிரிக்கும்போது ஏற்படக்கூடிய கூடுதல் குறைவுகள் ரொம்ப மைனூட்டான அளவுகளில் வந்து கூட்டி குறைச்சி வைக்க முடியாது. அப்போ நம்ம முழு அளவு தேவைப்படும்போது என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு பாகத்தில் குறைப்பதை அவனுடைய கண்டத்தில் சேர்க்கலாம். இடையில் கண்டம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு நூல் 6 நூல் குறையிறதுல அந்த கண்டத்தில் சேர்க்கலாம். இல்லை ஒரு பெரியதாக இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளில் அதை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் அதை நம்ம உயரத்தை பிரிக்க முடியும். ரொம்ப ஷார்ப்பாக வீசம் கணக்கெலாம் நம்ம என்ன பண்ண முடியாது, அதை பிரித்து போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. எந்த அதிஷ்டானத்துடைய உயரம் எவ்வளவு, 5 அடி, அந்த 5 அடிக்கு உள்ளே இருக்க பாகங்களை பிரிக்கும்போது ரொம்ப வரக்கூடிய ஃப்ராக்ஷன், ரொம்ப நிறைய வர ஃப்ராக்ஷன், அதில் வரக்கூடிய கண்டங்களில் உயரமான வரக்கூடிய வேலைப்பாடுகளில் அதை சரி செய்து கொள்ளலாம். புரியுதுங்களா? இப்போ இது 200 பிரிக்க போகிறோம். அதே தான் சரணம், பாதம், அப்படியே திரும்பி உள்ளே போய் மேலே போயிட்டே இருக்குது. ஆனால் என்னென்னு கேட்டிங்கனாக்கா 198 தான் கொடுத்துருக்காங்க. 200ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கூட்டி பார்க்கும்போது 198 தான் வருது. அது நிறைய இருக்குது. இப்போ இந்த புத்தகத்தை வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணி தான் திரும்பி ரீப்ரிண்ட் கொடுத்துருக்காங்க. அது முன்ன எழுதின நூல்களில் வந்து மொழிபெயர்ப்பு செய்யும்போது மொழிபெயர்ப்பு சொன்னவரா எழுதினவரா இல்லை அச்சுக்கோத்தவரான அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இருக்குது, ஆனால் சூத்திரங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த சூத்திரங்களை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா அந்த தெளிவு பெற்று அந்த தவறுகளை நம்ம மாற்றி கொண்டு வந்துக்கணும். இப்போ 198 பாகம் கொடுத்துருக்காங்க. மிச்சம் 1.25 பாகத்தை உசிதம் போல் சேர்த்துக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. அது உசிதம் போல் சேர்க்காமல் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா, அந்த கண்டத்தின் உயரம் வந்து கடைசியில் பாருங்கள், கண்டத்தின் கீழே இருந்து 3வது கண்டத்தின் உயரம் 2 பாகம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆனால் ஸ்தூபியை வந்து 1.25 பாகம்னு கொடுத்துட்ருக்குறாங்க அந்த இடத்துல. அதே அதை 2 ஆக்கிட்டால் 3/4 பாகம் அதில் கிடச்சி போகுது. சிகை ஸ்தூபின்னு சொல்லுவேன். அந்த அதே 2 பாகம் ஆகினா 3/4 பாகம் அதில் கிடச்சி போகுது. மீதி உள்ளதை உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். அந்த ஒரு பாகம் எதில் கூட்டலான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இது ஒன்றும் பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலுமே வந்து அது எடுத்துக்கொள்ள சரி செய்ய வேண்டிய ஒன்று, அவ்வளோதான். எதில் அந்த விகிதாச்சாரத்தை பார்க்குறீங்க, எதில் அந்த விகிதாச்சாரம் குறைச்சிட்டு வந்திருக்காங்களோ அதை மாதிரி நீங்கள் அதை பார்த்து செஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. இல்லை, அந்த 16 நிலையில் பார்த்தீங்கன்னா அதிஷ்டானம், சரணம், மஞ்சம். அந்த சரணத்தினுடைய உயரம் ஒரு பங்காக குறைச்சிட்டு வராங்க 3 நிலை வரைக்கும். அதுக்கப்புறம் அரை பங்கு குறைக்கிறாங்க. மூன்று நிலை வரையும் ஒரு பங்கு குறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அரை பாகம் குறைக்கிறாங்க.
இது தெளிவாக இதே சிந்தனையில் உட்காந்து எடுத்து பார்க்கும்போது தான் அது அதனுடைய விகிதாச்சாரம் எந்த அளவுக்கு குறைச்சிட்டு வந்திருக்காங்கிறது நமக்கு தெரியும். ஒரு இது நாள் வரையில் உங்களுக்கு இப்படியே அகலப்பிரிவுமான முறை இது இவ்வளோ பஞ்சரம் வருது, ஹாராந்தரம் வருது, கோஷ்டம் வருது, கர்ணக்கூடு வருதுன்னு இப்படியே நான் அகலப்பிரிவுமானம் உயரப்பிரிவுமானமே இந்த 16 நிலைகளுக்குமே சொல்லிட்டு வந்தேன். அதை இந்த 19வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 16 நிலைக்கு வச்சு இந்த பிரிவுமானங்களை செய்தால் இந்த கோபுரம் இந்த அமைப்பு வருமா அப்படின்னு ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக என்ன பண்ணோம், இந்த அகலத்தை போல் 2.5 மடங்கு உயரம் எடுத்து இதை வச்சு பார்த்தோம். அப்போ இந்த அமைப்பு பார்க்கும்போது உங்கள் மனசில் தோன்றக்கூடிய உரம் எது? தஞ்சாவூர். ஏன்னா இருக்கிறதுலே பெரிய கோயில் அதுதான், கோபுரம் அதுதான். அப்போ இந்த மையத்தில் இருக்கக்கூடிய இந்த அம்சங்களை எடுத்து மேலே கொண்டு போகிறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி அமைக்கும்போது இந்த இது கிடச்சிருது இல்லையா? இதில் இன்னொன்று பாருங்கள், கொஞ்சம் கவனிங்க. அந்த பக்கத்து படத்தில் தானே இல்லை நாங்கள் போட்டது மேலே அந்த சிகரம் வரணும்ல, சேர்த்த தானே 16 சிகரம் போடல ஒரு எது தஞ்சாவூர் 13 14 வரும். 13 + 1 இந்த அமைப்பில் பார்க்க போனீங்கன்னா மேலே வரக்கூடிய ஸ்தூபினுடைய அந்த 3ல் ஒரு பாகம் சொல்லி மேலே சொல்லியிருப்பேன். கடைசியாக அகலப்பிரிவுமானில் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் மேலே உள்ள 17வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் மேலே உள்ள 16வது தளத்தின் விஸ்தாரத்தை 4 பாகங்களாக செய்து கொள்ள வேண்டும். அதில் மத்தியமானது 2 பாக விஸ்தாரமாகும்னு சொல்லியிருக்கோம். நம்ம அது 4 பாகமாக மாற்ற சொல்கிறாங்க இல்லையா? மேலே போய்ட்டு டோட்டலாக 4 பாகமாக்க சொல்கிறாங்க. கடைசியாக மேலே வர்றதை டாப்பில் வர்றதை இங்கே உயர லட்சணத்தில் தானே கடைசியாக வர்றது. உயர லட்சணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த மையமும் அந்த ஹாராந்தரம் பஞ்சரத்தை சேர்த்து பாருங்கள், 4 பாகம் வருதா? 17வது பக்கத்தில் கடைசியாக கொடுத்துருக்க விஷயத்தை நான் சொல்கிறேன். 17வது பக்கத்தில் 17வது ஹெட்டிங் வந்து மேலே உள்ள 16வது நிலையில் உள்ள நிலத்தை 4 பாகங்களாக செய்து கொள்ள வேண்டும். டோட்டலாக இருக்கிறத 4 ஆக்கின்னு சொல்கிறாங்க. அதை அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே மேலே உள்ள படத்தை பாருங்கள், அதுக்கு அப்படியே அந்த வரிக்கு மேலே உள்ள படத்தை பாருங்கள். 2 பங்கு அதுலேயே சார் அப்படியே மேலே இருக்க பாருங்கள், அந்த 17க்கு மேலே இருக்கிறதே பாருங்கள். 2 பங்கு கோஷ்டம், அரை பங்கு பஞ்சரம், 2/4 பங்கு பார்த்தா 1, மொத்தம் 4 பங்கு. அந்த 2 கர்ணம் கூட தவிர்த்துட்டு மிச்சம் 4 பங்கு அங்கே இருக்கு இல்லையா? 2 கர்ணம் கூட தவிர்த்துட்டு 4 பங்கு அங்கே இருக்குது. அதுதான் மேல் விசாரம். அந்த விமானத்தினுடைய கடைசி பகுதியை 4 பங்காக பிரிச்சுக்க சொல்கிறாங்க. அதுதான். ஸோ அங்கே 4 பங்கு தான் இருக்குது மேலே டோட்டலாகவே இருக்கிறத வந்து 4 ஆக்கி சொல்கிறாங்க. அப்படியே அந்த முதல் பக்கத்துக்கு வாங்க. அந்த 16 நிலையினுடைய அந்த தரதம் போட்டிருக்குமே, கர்ப்பகிரகத்தின் பங்கு 4 கொடுத்துருக்க உள் விஸ்தாரம். அப்போ கர்ப்பகிரகத்தினுடைய உள் விஸ்தாரமானது மேலே இருக்கக்கூடிய சிகரத்துடைய அகலத்திற்கு சமமாக வந்திருக்குது இல்லை? அந்த தரைப்படத்தில் பாருங்கள், பக்கம் வேணுமா? 13வது பக்கத்தில் பாருங்கள். 13வது பக்கத்தில் வந்து கர்ப்பகிரக உள் விஸ்தாரம் 4 பாகம். அப்போ அது எங்கே போய் 16வது நிலையில் அந்த சிகரத்துக்கு அதே 4 பாகத்தை கொண்டு போயிட்டு மேலே வந்துடுது. உள்ள 4 தானே 4ன்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள். 13ஆம் பக்கம் தான் பாருங்கள். 13 தானே 4 அது மேலே அந்த சிகரத்தினுடைய அப்போ உள்ள கர்ப்பகிரகம் என்னவோ அது மேலே சிகரம். சரியா சார்? அது புரியுதா சார்? அது அப்போ அந்த ப்ரொபோர்ஷனேட்டை இப்படி ஆனால் குறைச்சது 2 குறைச்சிட்டு போயிட்டு மேலே. அப்போ இதில் எங்கே அதை செஞ்சுருக்காங்கன்னா உயரத்தில் அளவுகளில் அதை சரியாக்கி அங்கே கொண்டு போயிருக்காங்களா வர மாதிரி, இல்லை அகல அளவில் கொண்டு போயிருக்காங்களா, 2ம் சேர்த்தே கணக்கிட்டு கொண்டு போயிடலான்றது நம்ம அனுபவத்தில் தான் நமக்கு புரியும்.
4 கால் 4 சிகரம், சிகரத்தோட அகலம். அதை நான் கர்ப்பகிரகத்தின இது 4 வரும், இது 4 வரும். அது நீங்கள் படம் போடும்போது நேர்கோடு போட்டிங்கன்னா எதெல்லாம் அதில் வந்துடுதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது அந்த மேடம் படம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. இல்லை இதில் போடுங்க, அந்த 19ஆம் பக்கத்தில் போடுங்க, அதான் தெரியும். இதை நம்ம இன்றைக்கி இவ்வளோ தெளிவாலாம் எழுதி நம்ம போட்டுட்ருக்கோம். அவங்க எப்படி அதை ஒரு மந்திரமாக சொல்லிட்டு போயிட்டாங்க.